இபிஎஸோட பரப்புரை கண்டிப்பாக வந்து அவர் போகிற இடத்துல வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த தான் செய்யும். ஏன்னா கூட்டத்தை அவர் கூட்டுறாரு இல்லையா, அவர் எப்படி கூட்டுறாருன்றதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு கூட்டம் கூடுதுன்றது உண்மை. ஸோ அந்த கூட்டத்துக்கு ஒரு தாக்கத்தை அவர் உண்டு பண்ணுறார். அவர் திமுக கவர்மெண்ட்டுக்கு எதிரான பல விஷயங்கள் இருக்குது. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், அது பாதுகாப்பு இல்லைன்ற விஷயங்கள், கள்ளச்சாராயம், போதை மருந்து, இந்த மாதிரி நிறைவேறாத வாக்குறுதிகள். ஸோ ஒரு எதிர்க்கட்சி தலைவராக என்னென்ன பேசணுமோ அதெல்லாம் பேசுகிறார். அது வந்து ஆன்டி இன்குபன்சி அந்த அந்த ஒரு விஷயத்தை கிளப்புற மாதிரியான விஷயங்கள். இப்போ திமுக கவர்மெண்ட்டுக்கு ப்ரோ இன்குபன்சியான விஷயங்கள், ஆதரவான விஷயங்களும் நிறையா இருக்குது. அது அவங்க பண்ணிட்டு போவாங்க, அது வேறு விஷயம். ஸோ இவரை வந்து இருக்கிற விஷயங்கள்லாம் எடுத்து வைக்கிறார். பட் ஆனால் வந்து அதில் நிறைய கான்ட்ரடிக்ஷன்ஸ்லாம் இருக்குது. அவர் போகிறதுல வந்து நிறைய கான்ட்ரடிக்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி 10.5 வந்து இங்கே சவுத்தில், இங்கே நார்த்தில் பேசும்போது வேறு மாதிரி பேசுகிறார், சவுத்தில் போகும்போது முடிஞ்சு போச்சுன்றாரு. ஏன்னா அங்கே வந்து அதுக்கு எதிராக இருக்காங்கன்ட்டு அப்படி சொல்கிறார். இன்னும் ரொம்ப ஆபத்தான ஒரு விளையாட்டை கையில் எடுத்திருக்கார். என்ன விளையாட்டுன்னா, முக்குலத்தோர் வந்து அவருக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறார், பசும்பொன் தேவரோட பேரை வந்து விமான நிலையத்துக்கு வைக்கணும்னு சொல்கிறது மட்டும் இல்லை, அவருக்கு பாரத ரத்னா கொடுக்கணும்னு சொல்கிறார். தேவர் ஒரு பெரிய தலைவர், அதில் எந்த விதமான சந்தேகம் யாரும் கிடையாது. ஆனால் இவர் அதை சொல்கிறது தான். இவருக்கு அந்த கம்யூனிட்டி ஓட்டு கிடைக்காது, தினகரனும் ஓபிஎஸும் பிரிஞ்சு போயிருக்காங்க, அதனால் சசிகலாவும் எதிர்க்க அவங்கள இவர் சேர்க்க மாட்டேன்றாரு, வலிமை குன்றி இருக்கார், அவங்க வந்து அந்த கம்யூனிட்டி அதிமுக ஓட்டு போடுறது சந்தேகம் அப்படின்னு அவர் நினச்சிட்டு என்ன பண்ணுறார், பசும்பொன் அவரை க்ளோரிஃபை பண்ணுறதா நினச்சி விமான நிலையத்துக்கு பேர் வைக்கணும், பாரத ரத்னா வைக்கணுன்றார். இது வந்து ஒரு சென்சிட்டிவான ஏரியாக்குள்ளே நுழையிறார் அவர். ஏன்னா சவுத்தில் இருக்கிற கம்யூனிட்டிஸ் வந்து பசும்பொன் தேவர் மேலே மரியாதை இருக்கலாம், அங்கே வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சமுதாயத்தை வந்து பிளவுபடுத்தக்கூடிய ஒரு விஷயங்கள்.